வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான்முனை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற போது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி 4 அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும். இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது. அதிமுக மற்றும் தவேக தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும். நாதாக 4வது இடத்தை பிடிக்கும். தவேக வலுவான கூட்டணி அமைத்தால் 2வது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியாக இருக்கும். அதாவது தவேக கடுமையான கூட்டணி அமைந்தா, திமுக அமைஞ்சா அதிமுக தவேக்குள்ள போயிட்டு தான் இருக்கும். திமுகவுக்கும் தவேக போட்டியா இருக்காது. ஏன்னா இந்த 2 அதிமுக தவேக்குள்ள போட்டிய தேர்தல் இந்த வர சட்டமன்ற தேர்தலுக்கு முடிய ஆட்சி பிடிப்பது ஏறத்தாழ கிட்டத்தட்ட திமுக உறுதிப்படுத்ததான் எடுத்துக்கலாம். சோ தவேக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கால் அதிமுக தவேக 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட திமுக தான் பிளஸ் அமையிருக்கு. ஏன்னா பாஜக குழு ஏற்றுக்கொண்டவே அந்த ஓட்டுகள் வராது. சோ இந்த திமுக ஓட்டு இப்படி போகுது. அந்த ஓட்டுகளை திமுக ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் மறுபடியும் போறது வாய்ப்பு இருக்கு.